अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू किचन कुकिंग. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காரசாரமான பூண்டு குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அது செய்யிறதுக்கு நான் 100 கிராம் பூண்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இத உரிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து pan அடுப்புல வச்சிட்டு பூண்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன். பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தான் தேவைப்படும். அதே மாதிரி பூண்டு குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம். இது 1 நிமிஷம் போல பொரியட்டும். அடுத்தது இதில் உரிச்சு வச்ச பூண்டு, நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு. ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. அடுத்தது இதில் ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ்னா 1 போதும், சின்ன சைஸ்னா 2 சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சேர்த்தோம்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதே நேரத்தில் தக்காளி நல்லா வதங்கி வரணும். கிட்டத்தட்ட ஒரு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகணும். அதனால இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கும். அடுத்தது இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கும்போதே இதுல இருந்து எண்ணெயெல்லாம் வெளிவந்து ஒரு தொக்கு மாதிரி இருக்கு. இதை லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. பூண்டு குழம்பு எப்பயுமே கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூண்டு குழம்புக்கு எப்பயுமே தேங்காய் சேர்க்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புளி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மிதமான சூட்டில் 4 இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சு வரும் பொழுது ஒரு மாதிரி கிரேவியா ஃபார்ம் ஆகி நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்மளோட பூண்டு குழம்பு எவ்வளோ அழகா அட்டகாசமா வந்திருக்குன்னு. அவ்வளவுதான், யம்மி யம்மி பூண்டு குழம்பு வந்து ரொம்பவே சுலபமா தயாராயிடுச்சு. இது மற்ற குழம்பு மாதிரி கிடையாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள 1 வீக் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்ப அப்பப்போ சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது. நம்ம வந்து எண்ணெயெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட நல்ல காம்பினேஷன். நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதை கீழே டெஸ்கிரிப்ஷனில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த பூண்டு குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.